நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில விஷயங்கள் சில நேரம் அது கோஇன்சிடென்ஸ் மாதிரி தோணும். ஆனால் உண்மையில் அது கோஇன்சிடென்ஸ் கிடையாது. அது யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குற சின்ன சின்ன மீனிங்ஃபுல் சிக்னல்ஸ். வெல்கம் டு த சீக்ரெட் அரவுண்ட் அஸ். நம்ம வாழ்க்கையில் தினமும் நமக்கு தெரியாமல் வேலை செய்கிற அந்த இன்விசிபிள் பவரை உங்களோட எக்ஸ்ப்ளோர் பண்ண வரேன். யூனிவர்ஸ் எப்படி வேலை செய்யுது, நம்ம தாட்ஸ் எப்படி நம்ம ரியாலிட்டியை உருவாக்குது, அது சிம்பிளாக ரியலிஸ்டிக்காக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம மனசில் தோன்ற ஒவ்வொரு தாட்ஸுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குது. நம்ம பேசுகிற வேர்ட்ஸுக்கு, நம்ம உணர்கிற ஃபீலிங்ஸ்க்கு, இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில் அட்ராக்ட் ஆகிற விஷயங்களை டைரெக்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இந்த பவர் எல்லாருக்குமே இருக்குது, ஆனால் நமக்கு தெரியாமல் தான் இருக்கும். அந்த சீக்ரெட்டை தான் நம்ம இங்கே டிஸ்கவர் பண்ண போகிறோம். இந்த சேனலில் அன்னெசரி தியரி, ஹெவி கான்செப்ட்ஸ் எதுவுமே இருக்காது. டெய்லி லைஃப்பில் உடனடியாக யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். ஈஸி எக்ஸசைஸ், ஸ்மால் மைண்ட் செட் ஷிஃப்ட், விஷுவலைசேஷன் ரொட்டீன்ஸ், யூனிவர்ஸோட சிங்க் ஆகிற சிம்பிள் டெக்னிக்ஸ், உங்களோட நாளை மாற்றி அமைக்க உதவுற ரியல் கண்டென்ட் மட்டும் இருக்கும். ஆனஸ்டாக சொல்லணும்னா இந்த கான்செப்ட்ஸ் புதுசு கிடையாது. த சீக்ரெட் புக்ஸ் படிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்கும். தாட்ஸ் ரியாலிட்டி ஆகும், வேர்ட்ஸ் வைப்ரேஷன், நேர்த்தியாக எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் வாழ்க்கையில் பெரிய ட்ரூத் இருக்குது. நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறது மட்டும் போதாது, அது எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணணும். நான் அந்த தியரியை ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணல இனிஷியலாக. அதனால தான் வாழ்க்கையில் நிறைய நெகட்டிவ் இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு. அது எனக்கு ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்தது. நம்ம கோபத்தில் பேசுகிற வேர்ட்ஸ் கூட நம்ம ஃப்யூச்சரை அலைன் பண்ணுது. அப்போ தான் நான் உண்மையாக ரியலைஸ் பண்ணேன், நம்ம லைஃப்பை க்ரியேட் பண்ணுற பவர் நமக்கே இருக்குது. அதை நம்ம ஃபீல் பண்ணாமல் புரிஞ்சுக்காமல் விட்டுடுறோமோ அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த ரியலைசேஷன் தான், அந்த இன்னர் ஷிஃப்ட் தான் இந்த தி சீக்ரெட் அரவுண்ட் அஸ் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. வாழ்க்கையை மாற்றணும்னா அது நமக்குள்ளேருந்து தான் ஆரம்பிக்கணும். யூனிவர்ஸ் எப்போவுமே நம்ம சைடில் இருக்குது. நம்ம அதை கவனிக்கணும், அதை அனுப்புகிற சிக்னல்ஸை புரிஞ்சுக்கணும். அதோட டியூனில் நம்ம இருந்தோம்னாலே நம்மளோட ஆசைகள்லாம் தானாக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து சேரும். ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரணுன்னே மேஜிக் மாதிரி வந்துடாது, அதுக்கு நம்ம எஃபோர்ட்டும் போடணும். இந்த சேனல் உங்களை மாற்ற நான் உருவாக்கலை. நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்குள்ளே உள்ள பவரை ரியலைஸ் பண்ணணும். அதுக்கான பேத்தை, அந்த கிளாரிட்டியை, அந்த ஸ்டெப்ஸை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ சேனல், இது ஒரு இன்னர் ஜேர்னி. இதுதான் த சீக்ரெட் அரவுண்ட் அஸ். நான் ஏபி. வாங்க இந்த பயணத்தை நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்.